ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் இருக்கே போட்டு வாட்டி வறுத்து எடுக்குது. யாரா நம்ம சரவணனை தான். நீங்கள் என் மேலே பாசம் இல்லை, உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இருக்குன்னா நான் எப்படிமா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டா, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டால் நீ நம்ம ஹனிமூனுக்கு வெளியே கூட்டு போன்னு சொல்லிட்டா. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாப்புல. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தங்கமயில சமாதானம் பண்ணுறதுக்காக கூட்டு போகிறேன்னு சொல்லி வாக்கு வேற கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டுமா மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் வந்து நின்று இவர் தூணை பிடிச்சிட்டு புலம்புறாரு. டே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனவங்க தாண்டா தூணை பிடிச்சிக்கிட்டு புலம்புவாங்க, தன்னால் பேசுவாங்க. நீ என்னப்பா இப்பயே புலம்ப ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பழனி சார் வந்து வம்புழுக்கிறாரு. வம்புழுக்கும் போது அவங்கள்ட்ட கேட்க அப்போ விஷயத்த சொல்கிறாங்க. ராஜி என்னைக்காவது ஒன்று மொட்டை மாடியில் படுத்ததுக்கு அவ்வளோப்பட்டிருக்காளா? மீனா அவள் பெட்டு கிடச்சதுன்னு ஃப்ரீயாக இருப்பாருன்னு செந்திலியோட ரியாக்ஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுறா, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விட்டு இருக்க முடியாட்டுக்கு அவ்வளோ லவ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் லவ்வோ, இதுதான் டார்ச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களாம் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே தங்கமயில் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை பேசிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதான் இவ்வளோ பயம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இங்கே நின்று கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பழனியை வீட்டில் கூப்பிட்றாங்க. என்னடா வீட்டில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தா குமாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி பழக்க தோஷத்தில் பழனிக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிச்சு. உடனே இவர் என்ன சொல்கிறார், நீ முதல்ல அந்த குடும்பத்தை விட்டுட்டு வாடா, அப்போதாண்டா உனக்கு பொண்ணு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்து தான் எனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு அப்படி ஒரு கல்யாணமே வேணாண்டா, நான் கட்ட பிரம்மச்சாரியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இந்த வீர வசந்தத்தெல்லாம் முன்னாடி நின்று பேசணும், அதை விட்டுட்டு பின்னாடி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இந்த விஷயத்த வந்துட்டு யார் பாண்டியன் கேட்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்.